வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ரயில்வேல தற்போது தென்னிந்திய பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியா இருக்குங்க. பல வருடங்களா பயணிகளுக்கு எதிர்பார்த்திருந்த குண்டூர் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குதுங்க. ஆம் நண்பர்களே, ட்ரெயின் நம்பர் 172611 1726 குண்டூர் திருப்பதி எக்ஸ்பிரஸ் இனி திருச்சிராப்பள்ளி வர போக போதுங்க. இயக்கப்பட இருக்கிறது. இந்த புதிய எக்ஸ்டென்ஷன் ஏன் முக்கியம்? எந்தெந்த ஸ்டேஷன்ல நிற்கும்? தமிழ்நாட்டு பயணிகளுக்கு என்ன பயன்? திருப்பதி, வேலூர், திருவண்ணாமலை ரூட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்னு சொல்லி தெள்ளந்தெளிவா பார்க்க போறோம். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் பேரு வெங்கட் ரயில்வே தகவல். நான் வந்து டெய்லி ஒரு ரயில்வே தகவல் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். நெறைய பேர் ஆதரவு குடுத்துட்ருக்கீங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் ஆக போறோம். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றதால தாங்க என்னுடைய ஸ்பீச்சஸ் வந்து போக போகுது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, லைக் பண்றீங்களோ, பேசுறது புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் பேசக்கூடிய அல்காரிதம் வந்து போகும். அப்பதான் நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அப்பதான் நான் டெய்லி வந்து ஒரு வீடியோ போக முடியும். ஸோ இந்த வீடியோல முழுமையான விவரமாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் சர்க்குலர் வந்து ரயில்வே போர்டு மூலம் வெளிய வந்திருக்குங்க. 852026ல வந்து குடுத்துருக்காங்க. சர்க்குலர் டேட்டு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது குண்டூர், திருப்பதி இடையே இயக்கப்படும் 172611 1726 எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பெறுதுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் ரயகுடா குண்டூர் எக்ஸ்பிரஸோட இன்டகிரேட் செய்து இயக்கப்படுங்க. ஸோ ரயகுடாலேருந்து குண்டூர், குண்டூர்லேருந்து அந்த திருப்பதி, திருப்பதிலேருந்து திருச்சி வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் வரப்போகுதுங்க. ஆந்திரா, தமிழ்நாடு டைரக்ட் கனெக்டிவிட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. கனெக்ஷன் வந்து மேம்படுது. எக்ஸிஸ்டிங் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, குண்டூர், ஓங்கூல், நெல்லூர், குடூர், ரேணிகுண்டா, திருப்பதி. இப்ப வந்து எந்த ரூட்ல விட போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சித்தூர், காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி. ஸோ இது ஒரு வரப்பிரசாதம். இது ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ங்க. இது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா விட போறாங்க. இதுக்கு வந்து ஸ்லீப்பர், ஏசி கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போது ட்ரெயின் டைமிங்ஸ் வந்து பார்ப்போங்க. குண்டூர் டு திருச்சிராப்பள்ளி வண்டி நம்பர் 17261. குண்டூர்ல 4 மணிக்கு எடுத்து திருப்பதிக்கு 4 மணிக்கு பிஎம்க்கு வந்துருதுங்க. அதுக்கு பிறகு இப்ப வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணனால காட்பாடிக்கு 7:10, காட்பாடியில 7:15 எடுத்துட்டு திருச்சிராப்பள்ளிக்கு 2 மணிக்கு அதிகாலை வந்து போக போகுதுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அரைவல் ஆகும். திருச்சிராப்பள்ளியிலேருந்து குண்டூர் வந்து பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில எடுத்து சாயந்தரம் காட்பாடிக்கு வந்து 9:25க்கு வந்துருதுங்க. காட்பாடியில 9:30க்கு எடுத்துட்டு திருப்பதிக்கு வந்து 11:20ங்க. குண்டூர் வந்து அடுத்த நாள் காலையில 7:35க்கு வந்து போயிடுதுங்க. இந்த டைமிங் வந்து ஸ்மார்ட் டிசைனா செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா, இரவு பயணம், டே டைம் கனெக்டிவிட்டி, பில்கிரிமேஜ் பேசஞ்சர்ஸ், ஆஃபீஸ் டிராவலர்ஸ் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதில் வந்து பில்கிரிமேஜ் இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். பில்கிரிமேஜ் டெம்பிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். இந்த எக்ஸ்டென்ஷனில் மிக முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த ட்ரெயின் மூலம் பேசஞ்சர்ஸ் திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை 3 பெரிய பில்கிரிமேஜ் சென்டர்ஸை கனெக்ட் பண்ண முடியுங்க. அதனால இந்த வண்டி எனக்கு என்னமோ தோணுது ஹெவி டிமாண்டில் போகக்கூடிய வண்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டி தான் வந்து திருவண்ணாமலையில் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசர்வ்டு பண்ணக்கூடிய வண்டி. இந்தியாவின் பிஸியஸ்ட் பில்கிரிமேஜ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் திருப்பதி. ஒவ்வொரு நாளும் லேக்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போவாங்க. திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம், கார்த்திகை தீபத்துக்குலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ அருணாச்சலமும் வந்து ஆந்திராவிலேருந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் வந்து மிகப்பெரிய டெம்பிள். இந்த ட்ரெயின் மூலம் ஆந்திரா பேசஞ்சர்ஸ்க்கு டைரெக்டாக ஆக்சஸ் கிடைக்கும். இதனால ரிலீஜியஸ் டூரிசம் மிக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காட்பாடி இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ரூட்ல காட்பாடி இன்க்ளூஷன் மிகவும் வந்து ஒரு முக்கியங்க. வேலூர் கனெக்டிவிட்டி, சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எல்லாமே, பெங்களூர் இன்டர்சேஞ்சஸ், சென்னை பைபாஸ் அட்வான்டேஜஸ் எல்லாமே கிடைக்கும். மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆந்திரா பேசஞ்சர்ஸ்க்கு சிஎம்சி வேலூர் ட்ரீட்மெண்ட்னு இது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஈஸியர் ஜெர்னியில் ட்ரெயின் சேஞ்சஸ், ஓவர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாமே கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அரியலூருக்கு வந்து கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ டைரெக்டாக ஆந்திரா போய்க்கலாம். விழுப்புரத்துக்கு பல கனெக்டிங் ட்ரெயின்ஸுக்கான வந்து கிடைக்கும், கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். திருச்சிராப்பள்ளிக்கு வண்டியாக வந்து புக்கிங் ட்ரெயின் வருது இது. இங்கேருந்து பேசஞ்சர்ஸ் மதுரை, ராமேஸ்வரம், தஞ்சாவூர், காரைக்குடி போன்ற பகுதிக்கு கனெக்ட் ஆகவும் முடியும் இந்த வண்டி. இதனால ஓவரால் சவுத் இந்திய ரயில்வேக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இந்த ரூட்ஸில் வந்து பார்ப்போம். ஆந்திரா ப்ளஸ் தமிழ்நாடு 2 ஸ்டேட்ஸே வந்து மேஜர் ரிலீஜியஸ் காரிடார் மூலம் கனெக்ட் செய்யுது. இந்த ட்ரெயினில் ஃபியூச்சர் ஸ்லீப்பர் க்ரௌட் அதிகமாக அட்ராக்ட் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவர் நைட் ஜர்னி பர்ஃபெக்ட் டைமிங்கு. திருப்பதி திருச்சி டேரக்ட் ட்ரெயின்ஸ் அதிகம் இல்லை. ஸோ அதனால் இந்த எக்ஸ்டென்ஷன் பேசஞ்சருக்கு ஹியூஜ் ரிலீஃபாக இருக்கும்.
பில்கிரிமேஜ் மெடிக்கல் எஜுகேஷன் ஜெனரல் அனைவருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்யூச்சரில் மதுரை அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கூட செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே சர்க்குலர்ஸில் இன்னொரு முக்கியம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்க. அதாவது இந்த எக்ஸ்டென்ஷனில் இன்னகரேஷன் ஸ்பெஷல் சர்வீஸ் ஆப்ரேட் செய்ய வாய்ப்பு இருக்குது. இது இன்னகரேட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து மாற்றுவாங்க. ஸோ அஃபீஷியலாக ஒன்றும் வந்து எப்போ இன்னகரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலை. ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1726 1726 குண்டூர் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மாற்றம் இல்லை. ஸோ ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி ஏகப்பட்டது இருக்குது. பிலிகிரிமேஜ் டூரிசம் இருக்குது, மெடிக்கல் ட்ராவல் இருக்குது, பேசஞ்சர் கன்வீனியன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் இம்ப்ரூவ் செய்யும் ஒரு பெரிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு. திருப்பதி, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் ரோட் பேசஞ்சர் ட்ரெயின் மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குண்டூர் திருப்பதி வந்து வண்டியோடைய ரேக் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா குண்டூர் ரயகுடா இருக்குது. ஸோ குண்டூர்லேருந்து ரயகுடா எவ்வளோன்னு பார்ப்போம். குண்டூர் டு ரயகுடா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 566 கிலோமீட்டர். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரேக் ஷேரிங் போயிட்டுருக்கு. இப்போ ரயகுடா டு திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கான கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் 2, ஜென்ரல் 4, ஜென்ரல் 4, எஸ்எல்ஆர் வந்து 2, ஸ்லீப்பர் 14, A1 1, பி செகண்ட் கிளாஸ் 2, தேர்ட் கிளாஸ் வந்து 1. ஸோ இந்த வண்டிக்கு ஹெவி டிமாண்ட் இருக்கும், மக்களும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு கருத்து என்ன? இந்த ட்ரெயின் இன்னும் எந்த ஸ்டேஷனில் எக்ஸ்டென்ஷனாக வேணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் செய்யுங்க. ரயில்வே அப்டேட், ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எக்ஸ்டென்ஷன், ரூட் அனலைஸ் போன்ற எல்லா வீடியோஸ் ஒன்றா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, பை. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம்.